மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சட்டமன்ற தேர்தலுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதியோர் தொகை உயர்வு, கேஸ் சிலிண்டர்கள் இலவசம், கல்விக் கடன் ரத்து போன்ற பல வசீகரிக்கும் அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதோடு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் விஜய் பேசிக் கொண்டிருப்பதாகவும் காட்டமாக விமர்சித்திருக்கிறார். மகளிர் மாதாந்திர உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்வு, ஆண்களுக்கும் இலவச பேருந்து சேவை என முதற்கட்ட தேர்தல் அறிக்கை மூலம் மக்களை வியக்க வைத்த இபிஎஸ் 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையிலும் பல கவர்ச்சிகர அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்தில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் வேட்பாளர் தேர்வு, தொகுதி பங்கீடு போன்ற பல முக்கிய விவகாரங்கள் குறித்து அப்போது ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தார். முதியோர் மற்றும் ஆதரவற்ற பெண்கள், கணவரை இழந்த பெண்களுக்கான உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் இபிஎஸ். சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். தமிழ்நாட்டில் பெண்கள் வாக்குகள் தான் அதிகம் என்ற நிலையில் அதனை மனதில் வைத்து முதல் வாக்குறுதியை அறிவித்த இபிஎஸ் அடுத்ததாக இளம் தலைமுறையினரை கவரும் விதமாக மாணவர்கள் பெற்ற கல்விக் கடனை அரசே ஏற்கும் என்ற விளக்கமான தடாலடி அறிவிப்பை வெளியிட்டார். மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். இதேபோல அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி செய்யப்படும். இஸ்லாமிய மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என அறிவித்த அவர், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார். அதோடு ஜல்லிக்கட்டில் தற்போதுள்ள ஆன்லைன் முறை ரத்து செய்யப்பட்டு பழைய முறையை மீண்டும் கொண்டு வருவதோடு போட்டியில் மாடு முட்டி உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு, காயமடைந்தால் 2 லட்சம் வழங்கப்படும் போன்ற இனிப்பான வாக்குறுதிகளை அறிவித்தார். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். இன்னும் ஆச்சரியம் தரக்கூடிய பல அறிவிப்புகள் பரிசீலனையில் இருப்பதாக சஸ்பென்ஸ் வைத்த இபிஎஸ் அடுத்ததாக தலைநகர் சென்னையில் நடந்த கொலை சம்பவங்களை பட்டியலிட்டு திமுக ஆட்சியில் தமிழகம் தலை தொங்கி கிடப்பதாக விமர்சித்தார். ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு, எங்க தலை நிமிர்ந்தே இருக்குது. தலை தொங்கி போச்சு, நிமிர்ல தலை தொங்கி காட்சி அளித்துக் கொண்டிருக்குது. உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பாருங்க, நாள்தோறும் செய்தி. பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டது. இதைத்தான் நான் சொன்னேன், தலை நிமிர்ந்து இல்லை, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு. அதோடு பாஜக தலைமையில் கூட்டணி, ஊழல் சக்தி என அதிமுகவை தொடர்ந்து விமர்சித்து வந்த தவேக தலைவர் விஜய்க்கும் பதிலடி கொடுத்த இபிஎஸ் நாட்டில் என்ன நடக்கிறது என்றே விஜய்க்கு தெரியாது என காட்டமாக விமர்சித்தார். ஜெயலலிதாவை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்ட பின்னர் அதிமுகவை எப்படி ஊழல் கட்சி என சொல்ல முடியும் என வினவிய அவர், ஊழல் குற்றச்சாட்டில் சிறை சென்ற செங்கோட்டையனை தான் விஜய் கட்சியில் சேர்த்திருப்பதாக நோஸ்கட் செய்தார்.
தீய சக்தி ஊழ சக்தி யாரை கூப்பிட்டு சொல்றாரு? மாண்பு அம்மா அவர்களை ஏற்றுக்கிட்டார். ரோல் மாடல் அம்மா பேரை சொன்னாரா இல்லையா? என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன். எப்படி ஊழல் சொல்ல முடியும்? சசிகலாவை கட்சியில் இணைப்பது பற்றி செய்தியாளர் கேள்வி எழுப்பியதும் டென்ஷனான இபிஎஸ் முடிந்து போன கதையை பற்றி மீண்டும் மீண்டும் பேச விருப்பமில்லை என கூறி தொடர்ந்து பேச மறுத்துவிட்டார். அதேபோல கொடநாடு வழக்கில் ஜெயலலிதாவின் ஆன்மா சும்மா விடாது என மிரட்டிய மனோஜ் பாண்டியனுக்கும் கிண்டலாக பதிலடி கொடுத்தார். சார், அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அதை ஏன் திருப்பி பேசிட்டா? சார், நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். திருப்பி கேரள விழுந்தற்காடு மாதிரி கேட்காதீங்க. அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை. அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும். அதனால் சொல்கிறேன், இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். அதனால தான் ஆன்மா துரத்தங்காட்டி தான் அவர் அங்கே ஓடிட்டார். அண்ணா திமுக ஆன்மா யாரை துரத்தது பார்த்தீங்களா? உண்மையாக இருக்கிறீங்களா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்குது அம்மா. அதனால் இங்கே இருந்துட்டு இருக்கிறோம். இங்கே இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்தார்களோ, அம்மாவுடைய ஆன்மா அவர்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.